ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من يطع الرسول فقد أطاع الله صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من أطاعني دخل الجنة ومن عصاني فقد أبى صدق نبي الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம், நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக. அவருடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான வாழ்வை, உயர்தரமான போதனைகளை, மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களை நினைவு கூறுகிற வசந்த காலத்தில் நாம் அமைந்திருக்கிறோம். சங்கை மிக்கவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை வழிநடத்திய விதம் ரொம்பவே வியக்கத்தக்க ஒரு விதம். அவர்களினுடைய மிகச்சிறந்த வார்த்தைகள், அற்புதமான அணுகுமுறைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சீரிய சிந்தனைகள் உலக வரலாற்றில் யாராலும் ஆள முடியாது என்று எழுதப்பட்ட வரலாற்றுக்குரிய அரபு மக்களை, முரட்டு சுபாவம் உடையவர்கள் என்று பாராசீகத்திலே வரலாறு எழுதப்பட்டவர்களை, அரக்க குணமுடையவர்கள் என்று சரித்திரத்திலே மக்காவாசிகளை, அரபுகளை குறித்து சொல்லப்பட்ட அந்த மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு முன்னால் மண்டியிட வைத்தார்கள். மூக்கிலே விரல் வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவர்களின் சரித்திரத்தையே திருப்பினார்கள். எப்படி முடிந்தது? இவர்கள் மீது ஆட்சி செய்யக்கூட இவர்கள் தகுதி இல்லை என்று பேசப்பட்ட மக்களை உலகமே பின்பற்றும் இடத்தில் கொண்டு நிறுத்தினார்கள். அஸ்ஹாபி கன்னஜூம் என் தோழர்கள் விண்ணின் தாரகை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒளி வீசும் நட்சத்திரங்கள் என்றார்கள். அதைவிட ஆச்சரியம்,
அவர்கள் நாம் வித்தியாசப்படுத்தவில்லை, யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்றார். என் தோழர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். எத்தனை மாண்புக்குரியவர்கள், அவர்களுக்கு பின்னால் நீங்கள் நடை போட்டால் நீங்கள் நேர்வழியாளர்கள் என்றார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, உலகத்தில் இப்படிப்பட்ட மக்களா என்று பேசப்பட்டவர்களை எத்தனை பெரிய பாக்கியமான மனிதர்களாக மாற்றி அமைக்கிறார்கள். எப்படி முடித்தது? சஹாபி பெருமக்கள் இப்படிப்பட்ட அந்தஸ்தை எப்படி பெறுகிறார்கள்? இன்றைக்கு பல்லாயிரம் பக்கங்களை சஹாபிகள் நிரப்பியிருக்கிறார்கள். நபித்தோழர்கள் இல்லை என்றால் இந்த தீன் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஹாபிகளை விட்டு இந்த தீனை பார்க்க முடியாது. அந்த சஹாபிகள் உலகத்தில் பெற்ற இடம், அவர்களுக்கு கிடைத்த மரியாதை எப்படி கொடுத்தான் அல்லாஹ்? நீங்கள் கவனித்தால், புரிந்து கொண்டால், அதே மரியாதையுடைய மனிதர்களை இன்றுக்கும் அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் அது நமக்கு பங்களிப்பானாக. சஹாபி பெருமக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கண்ணியத்தை இதயத்திலே சுமந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பார்த்த விதமே வியப்பானது. சஹாபிகள் நபியை பார்த்த பார்வை மகத்தான பார்வை. நபியோடு அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தொடர்பு என்பது மிகச்சிறந்த தொடர்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கண்ணியத்தை அவர்கள் எடுத்து வைத்த இடம் தங்களது இதயத்துக்குள்ளே காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கண்ணியத்தை சுமக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் நான் ஆச்சரியப்பட்டதுண்டு. தர்பாருக்கு வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாரில் காலமெல்லாம் ஹித்மத் செய்கிறார். ரபியத்துல் அஸ்லமி ராத்திரி பகல்லாம் அவருக்கு இல்லை. எந்த நேரம் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமோ அந்த நேரமெல்லாம் நபியோடு இருப்பார். மாநபியின் மஸ்ஜிதுல் நபவியிலேயே இருப்பார். எப்போது பெருமானார் அழைப்பார்கள் பணிவிடைக்காக, இரவில் ஹித்மத்தில் ராத்திரி அண்ணலார் தூங்கி தஹஜ்ஜத்துக்கு வரும்போது அந்த இருட்டில் மதீனத்து பனி கொஞ்சம் வேகமா இருக்கும். அந்த குளிர்ந்த நேரம் நடுநிசை இரவில் அவர் மஸ்ஜித் உள்ளே வருகிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அவர் யார், இந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் எத்தனை பெரிய தேவை உடையவர் என்று என் பெருமான் அவரை அணுகிய போது என்னப்பான்னு கேட்டாங்க. ரபியத்துல் அஸ்லமி சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ், என் இரவெல்லாம் எனக்கு தூக்கமில்லை, தங்களை முதலில் பார்க்க வேண்டும் என்று வந்தேன் என்றார். அல்லாஹ் அந்த வாழ்க்கை நமக்கு நசீபாகுவான். என் பகலின் துவக்கம் தங்களுக்கு ஹித்மத் செய்து துவங்க வேண்டும். தண்ணியோடு வந்து நிற்கிறார். தாங்கள் உதவு செய்வீர்களே, அதற்கு தண்ணி கொண்டு வந்தேன். உழுந்து போன என் பெருமான், சல்னி யா ரபியா, ரபியா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க, கொடுத்துடுறேன். தஹஜ்ஜத் நேரம், என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன வேணும் நான் கொடுக்கிறேன். எத்தகைய இடத்தை நபி இடத்தில் பெறுகிறார்கள். பெருமானாரின் உள்ளத்தை மகிழ்விக்கிற இடம். ராத்திரி எல்லாம் தூங்கவில்லை. மஸ்ஜிது நபவியில் வாசலிலே படுத்து கிடக்கிறார் ரபியா. ஏன்? எப்போது தஹஜ்ஜத் வரும், அண்ணலார் கதவை திறப்பார்கள், காத்தமுன் நபியின் அவர்களின் திருமுகத்தை காண்போம், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்வோம் என்று அந்த இரவு தூக்கமில்லை, படுப்பதற்கு இடமும் இல்லை. மஸ்ஜிதின் வாசலில் படுத்து என் பெருமான் கதவை திறந்த போது அருகாமையில் வந்து நின்று பெருமானாரின் உள்ளத்தை மகிழ்வித்து விட்டு என் பெருமான் கேட்கிறார்கள், சல்லி, எது வேணும் என்றாலும் கேளுங்கள் என்றார்கள். கொஞ்சம் அமைதியாகிறார். உனக்கு என்ன கேட்டாலும் நான் இப்ப கொடுக்கிறேங்கிறாங்க. அப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு பெரிய லிஸ்டே போட்டு கையில கொடுத்துருவோம். கேட்கிறவர்கள் அல்லாஹ்வின் ரசூல், அவர்கள் சொன்னால் நடக்கும்.
நடப்பதை தான் சொல்வார்கள். சொன்னால் நடக்கும், நடப்பதை தான் சொல்வார்கள். பெருமானார் கேட்கிறார்கள் இல்லையா, இன்னொரு விஷயம் இங்கே விளங்க வேண்டும். அவர் வறுமைக்கு கீழே வாழ்கிறவர். சாப்பிடுவதற்கு கூட அவருக்கு இடம் இல்லை, படுப்பதற்கு வீடு இல்லை, உண்ணுவதற்கு வழி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான வீட்டில் உணவு உண்ணுவார்கள், அங்கேயே படுப்பார்கள். ஹிதுமத்து மட்டுமே என் இலக்கு, நோக்கம் என்றார்கள். வேலைக்கு கூட போறதில்லை. என்ன வேலை பார்க்கிறீங்க? நான் பெருமானாரின் வீட்டு வேலைக்காரன் என்பார். நான் நபி பெருமானாரின் வீட்டு வேலைக்காரன். நான் உங்களை அந்த உணர்வுகளை புரிய சொல்கிறேன். இன்றைக்கு அவர்கள் பெற்ற இடம் மிகப்பெரிய இடம். அவர்களுக்கு கிடைத்த அந்தஸ்து மகத்தானது. சரித்திரத்தில் அவர்கள் பெயர்கள் பதிவு செய்யப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தார். கேளுங்கள் என்கிறார்கள். அவர் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து விட்டு கேட்டார், எனக்கு எல்லாம், அவருக்கு வசதி வேணும், காசு வேணும், பணம் வேணும், தங்குவதற்கு ஒரு வீடு வேணும், உண்ணுவதற்கு வாய்ப்புகள் வேணும், எதை கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்கிறார்கள். அவர் சொன்னார், ஒன்றே ஒன்று நான் கேட்கிறேன், முராஃபகத்துக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், இங்கே தங்களோடு நான் இருப்பதை போல் சொர்க்கத்திலும் தங்களுக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருக்க வேண்டும், தங்களோடு நான் சுவனம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகையில்தானே, வேற எதுவும் ஒண்ணு இல்லையாப்பான்னு கேட்டான். வேற ஒண்ணும் இல்லையா? வேற ஏதாவது கேளுப்பா. அது ஒரு பக்கம், ஏதாவது கேளு. நான் இந்த செய்தியை பல முறை படித்ததுண்டு, கேட்டதுண்டு, பார்த்ததுண்டு, வியந்து போனேன். காரணம், 1000 தேவைகள் உடைய அந்த சஹாபி எந்த தேவையும் அவருக்கு ரசூலிடத்தில் கேட்பதற்கு இல்லை. அவருடைய அன்பும் நேசமும், ரசூலோடு அவர் இருந்த இடம், பெருமானாரை தூக்கி வைத்த அந்த இதயம் எப்படி இருந்தது? நான் ஒரு நாள் மரணித்தால் அங்கும் அண்ணலார் என் அருகாமையில் இல்லை, இல்லை, அவர்களின் அருகாமையில் நான் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கேள்வியை எதிர்பார்த்து கேட்டார்களோ இல்லையோ, அதற்கு ரசூலும் ஒத்துழைக்கிறார்கள். சரிங்கிறார். கொஞ்சம் அதிகமா சஜிதா செய்துக்க பாருங்க, அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வாரா. பெருமானாரோடு சொர்க்கத்துல இருக்கணும், துஆ கேட்கணும், அல்லாஹ் நசீபாக்குவான். ரசூல் சொன்னாங்க, இன்னி கஸ்ரத்து சுஜூத், கொஞ்சம் அதிகமா சஜிதா செய்யலாம், அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானா. இன்னும் பல பேர்களுக்கு நெத்தி சஜிதாலேயே விழுறது இல்லை. நிறைய பேரு சஜிதா செய்யற வாய்ப்பே இல்லை. சஜிதாங்கிறது ஏதோ நெத்தியை கொண்டு வைக்கிறது இல்லை. என் வாழ்க்கையில் நான் எப்பமெல்லாம் ரப்பையில் இருக்க வேண்டுமோ அதற்கு ஒரே வழி தொழுகை. இன்னும் பல பேர் தொழுகை உள்ளே வரவில்லை, வந்தவர்கள் முழுமையாகவில்லை. முழுமையானவர்கள் தொழுகைக்கு பின்னால் அல்லாஹ் இடத்தில் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்கப்பெறவும் இல்லை. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உணர்வில் அவர் இடம் பெறுகிறார். பெருமானாரின் கல்வில் அவர்களுக்கு இடம் கிடைத்தது. சுவனம் என் தோழர் நீங்கள் அங்கே இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களோடு இருக்கும் வாய்ப்பை நமக்கும் நசீபாக்குவானாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர்கள் உலகத்தில் சரித்திரம் எழுதுவதற்கு தகுதி இல்லை என்று சொல்லப்பட்டவர்களை சரித்திரத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற்றுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெரும் நிலை பெருமானாருக்கு அவர்கள் வைத்த மதிப்பும் மரியாதையும், மதிப்பு மரியாதைங்கிறது நம்முடைய அந்தஸ்தை தீர்மானிக்கிற இடம். மதிப்பும் மரியாதையும் என்பது அவர்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான், நபி அவர்களை சாதாரணமா கூப்பிடாதீங்கிறான். லா தயஅலு துஆ ar-ரசூலி கதுஆஇ பஅதிக்கும் பஅதா, நபி தோழர்களே உங்களில் ஒருவர் மற்றவரை கூப்பிடுவதை போல் என் ஹபீபை கூப்பிட்டு விடாதீர்கள். அல்லாஹ்வும் அவர்களின் கண்ணியத்தை உணர்த்தினான். லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தில் நபி, நபி அவர்கள் இருக்கிற போது சத்தம் கூட உயர்த்தாதீர்கள். இன்னைக்கு மஸ்ஜிதுன் நபவியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்ல போற அந்த வாசல்ல அங்க எழுதி போட்டிருக்கிறான், நபியின் சத்தத்துக்கு மேலால் உங்கள் சத்தத்தை உயர்த்தக்கூடாது. அது நபியின் ஹயாத்தில் மாத்திரம் பேணப்பட்ட விஷயம் அல்ல, அவர்கள் என்றும் ஹயாத்தாக இருக்கிறார்கள், எப்போதும் பேணப்பட வேண்டும்.
நபியோடு நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒழுக்கம் அல்லாஹ்வே கற்றுக் கொடுக்கிறான். லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடு ரசூலோடு இருக்கும் போது பெருமானாரின் கருத்துக்கு முந்தி நீங்கள் கருத்து கூட சொல்லாதீர்கள் என்றான் அல்லாஹ். சஹாபாக்களை எப்படியெல்லாம் அல்லாஹ் தன் ஹபீபின் கண்ணியத்தை உயர்த்தி காட்டினான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் பெரிய தந்தை. ஆனா நபியையும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் பார்த்தா ஒரே மாதிரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒத்த வயசுல இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தித்து ஒருவர் கேட்கிறார், அந்த அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பெரிய ஆளா ரசூலுல்லாஹ் பெரிய ஆளான்னு கேட்டார். கேட்கிறாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு. அந்த சஹாபிகள் ரசூலை பார்த்த பார்வை, ரசூலுக்கு அவர்கள் கொடுத்த இடம், தாங்கள் பெரிய ஆளா அல்லது ரசூலுல்லாஹ் பெரியவங்களான்னு கேட்டாங்க. எதுல கேட்கிறாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறீங்க, கொஞ்சம் தானே வித்தியாசம் இருக்கணும், யாரு மூத்தது கேட்போம் இல்லையா, யாரு மூத்த ஆளு. அதுக்கு அவர் வார்த்தை எப்படி வார்த்தை, நீங்கள் பெரியவர்களா ரசூலுல்லாஹ் பெரியவர்களா? அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்ன பதில் உலகமே வியந்து போனது. அவங்க சொன்னாங்க, ஒரு ரசூலுல்லாஹ் அக்பர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெரியவர்கள், வான உலித கபுலா, அவங்களுக்கு முன்னால நான் பிறந்தேன் என்றார். வயசுல மூத்த ஆளுதான் அப்பாஸ் ரலியல்லாஹு. அதனால கேட்கிறாங்க, நீங்க பெரிய ஆளா ரசூலுல்லாஹ் பெரிய ஆளான்னு கேட்டது சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வின் ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மிகப்பெரியவர்கள், வான உலித கபுலா, அவங்களுக்கு முன்னால நான் பிறந்திருக்கிறேன் என்றார்கள். அந்த பதில் வியக்கத்தக்க ஒரு நிலையை ஏற்படுத்தியது. அவங்க மனசுல எது இருக்குமோ அது வெளியாகும். குல்லு இனாயின் எவ்வளவுமாவிம்பாங்க. அரபில் ஒரு பழமொழி இருக்குது, ஒவ்வொரு பாத்திரமும் அதில் உள்ளதைத்தான் வெளியே எடுக்கும். ஒரு பாத்திரத்துல போய் நம்ம அகப்பையை போட்டோம்னா உள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். சஹாபிகளின் உள்ள கடங்கில் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம். அவர்களின் கண்ணியம், அவர்கள் மீது உயர்ந்த பார்வை, எப்போது எதை கேட்டாலும் நபியின் உயர்வோடு அவர்களின் நாவில் வார்த்தைகள் வெளியானது. அந்த பார்வையும் அந்த வார்த்தையும் நமக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு சஹாபிகள் தங்களை மாற்றிய விதம், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு செய்தி. அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்புன்னு ஒரு சஹாபி. அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உணர்வுகளை ரொம்ப ரொம்ப மதிப்பாங்க. பெருமானாருக்கு ஒரு கவலையா, இவங்க கவலையாயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சோகமா இருக்கிறாங்களா, அன்னைக்கு இவங்க படுத்துருவாங்க. நபிக்கு சோகம் வந்தா தாங்க முடியாது. அல்லாஹ் நபியை பற்றி குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்க கஷ்டப்பட்டால் நபியால தாங்க முடியாதுங்கிறான். சஹாபிகள் எப்படி வாழ்ந்தாங்க, நபி கஷ்டப்பட்டு அவங்க தாங்க மாட்டாங்க. அந்த காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய துவக்கம் மதீனாவிலே சஹாபிகளை கூப்பிட்டு வைத்து அவங்க ஒரு மஷ்வரா பண்றாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படை தொழுகைக்கு மக்களை கூப்பிடணும், எப்படி கூப்பிடலாம், அதுக்கு ஒரு அடையாளம் வேணுமே. அவமெல்லாம் இந்த பாங்க அதெல்லாம் கிடையாது, தொழுகைக்கு அழைக்கணும். எப்படி அழைப்போம்? அவங்க சில பேர் சொன்னாங்க, கொட்டடிப்போம். கொட்டடித்தால் அந்த நேரத்துல நகரா அடிப்போம், மக்கள் பக்கத்துக்கு வந்துருவாங்க. அது ஒரு யோசனை. இன்னும் சில பேர் கொம்பு ஊதுவோம், சங்கு ஊதுறது, தொழுக நேரத்துல சங்கு ஊதுவோம். இப்படி மசோரா நடக்குது. அந்த மசோராவுல முடிவு வரல. மசோரால முடிவு வரவில்லை. பெருமானார் கொஞ்சம் கவலைப்படுறாங்க. மக்களை கூப்பிடணுமே பள்ளிவாசலுக்கு, எப்படி கூப்பிடுவது? சுபுகுபை கூப்பிட ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கதவு தட்ட முடியுமா? ஒரு பொது அறிவிப்பு செய்யணும். கொட்டடிக்கலாம் என்று ஒரு ஆலோசனை, சங்கு ஊதலாம் என்று ஒரு ஆலோசனை, மசோரா முடிவில்லாமல் களைய பெருமானார் கொஞ்சம் கவலை. அதே கவலையை சுமந்து சஹாபிகள் வீட்டுக்கு போறாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப்பு ரலியல்லாஹு அன்ஹு காலை நேரம் ஓடி வர்றாங்க பெருமானாரின் தர்பார். யா ரசூலல்லாஹ், ராத்திரி ஒரு ஆச்சரியமான கனவு கண்டேன். என்னப்பான்னாங்க, எனக்கு முன்னால ஒருவர் கழுத்துல கொட்டு போட்டு விட்டு வந்தார். கழுத்துல கொட்டடி போட்டு இருக்கிறார், அந்த கொட்டை அடிக்கிறார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, அந்த கொட்டு எனக்கு தருவீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், அந்த கொட்டை வாங்கி என்ன செய்ய போறேன்னு கேட்டேன்.
இல்ல நாங்க மசோரா பண்ணி இருக்கிறோம், மக்களை தொழுகைக்கு கூப்பிடுறதுக்கு கொட்டடிக்கலாம்னு நினைக்கிறோம், நீங்க இந்த கொட்டை தந்தா பயன்படுத்துவேன். இல்லையப்பா அந்த கொட்டு வேண்டாம், அதை விட சிறப்பாக நான் ஒரு வழி சொல்லட்டுமா என்று அவர் கேட்டார். சொல்லுங்களேன். அவர் எனக்கு இப்படி சொல்லிக் கொடுத்தார் என்று அந்த பாங்கை அவர் சொல்லிக் கொடுத்தார் என்று இவர் சொல்ல பெருமானார் மகிழ்ச்சி அடைகிறார்கள். செல்லுங்கள், கூம், நீ எழுந்திருத்து செல், என் பிலாலை கூப்பிடு, பிலாலுக்கு சொல்லிக் கொடு, அவர் சொல்லட்டும், உன் கனவில் வந்தவர் அல்லாஹ்வின் மலக்கு என்றார். அல்லாஹ்வின் மலக். இன்னைக்கு நம்ம பாங்கு சொல்றோம்னா ஏதோ அங்க இங்கிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் அல்ல. அந்த வார்த்தை அல்லாஹ் மலக்கின் வழியை சஹாபிகளின் கனவில் காட்டிய ஒன்று. அடுத்து ஒரு 2 நிமிஷமாக பாங்கு பிலால் சொல்ல ஓடி வருகிறார் சையதுனா உமர் இப்னு கத்தாப். பேசிய தன்னுடைய ஆடையை பிடிச்சுக்கிட்டே வர, யா ரசூலல்லாஹ், இதே கனவை நானும் பார்த்தேன் என்றார். ஆனா முதல்ல அந்த பாக்கியம் அப்துல்லா இப்னு ஸைத், அவங்க ரசூல் மீது அளவில்லா பிரியமுடையவர்கள். பெருமானார் கவலைப்பட்டால் தாங்க மாட்டார்கள். அந்த கவலையோடு போய் படுக்க அந்த கவலைக்கு அல்லாஹ் தீர்ப்பை வழங்கினால் அவர்களின் கனவில் வந்ததுதான் அந்த மலக்கின் சப்தம் தான் இன்றைய பாங். அதில் ஆச்சரியம். நான் சொல்ல வந்த செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் நேரம், பெருமானார் மரணிக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப் நபிக்காக எத்தனை பெரிய தியாகம் கொண்டவர். நபிக்கு துன்பம் வந்தால் தாங்க மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட்டால் கவலையாகி விடுவார்கள், சோர்வடைந்தால் இவர்கள் படுத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட நபியினுடைய கண்ணியத்தையும் நேசத்தையும் சுமந்த அப்துல்லா இப்னு ஸைத் இப்னு அப்துர் ரப், அந்த வார்த்தை அவங்க காதுல விழுது, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டாங்க. உடனே அவர் கையை தூக்கினார், அல்லாஹும்ம ஹுல் பஸரி ஹத்தா லா அரா அஹதன் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்கமுள்ள ரப்பே, நான் நபியோடு வைத்த அன்பு உனக்கு தெரியும், ஒரு துஆ நீ கபூல் செய்து விடு, என் கண்ணை குருடாக்குவாயாக. அந்த பூமான் நபியின் புனித வதனத்தை, உன்னத முகத்தை, சிரித்த வதனத்தை பார்த்த இந்த கண், இனி உலகத்தில் யாரையும் பார்க்க நான் விரும்பவில்லை, என் மனைவி மக்களை கூட இனி நான் பார்க்க விரும்பவில்லை, உனக்காக என் ஹபீபுக்காக நான் கேட்கிறேன், என் கண்ணை குருடாக்குவாயாக. அந்த துவா எவ்வளவு பவர். கையை நீட்டிட்டு கீழே போடுறாங்க, 2 கண்ணும் தெரியல, 2 கண்ணை இழக்கிறான். அந்த இதய துடிப்பு எப்படி இருந்தது? நபிக்கு அவர்கள் கொடுத்த கண்ணியம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவர்கள் பார்த்த அந்த வீதம். வஃபாத் முடிந்த போது பார்வை இழக்கிறார். இனி ஒரு முகத்தை நாம் போய் பார்க்க கூடாது. சரித்திரத்தில் பக்கம் பக்கமாக அந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் இடம் கொடுத்தான். நான் உங்கள் எல்லோருக்குமாக சொல்ல வருகிற செய்தி, நமது இதயம் ரசூலின் கண்ணியத்தை சுமக்க வேண்டும். அவர்களின் வார்த்தைக்கு முன்னால் என்னை நான் இழக்க வேண்டும். அவர்களின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை நான் இன்றைக்கு என் வாழ்க்கையாக மலர வைக்க வேண்டும். சஹாபிகள் கண்ணியம் பெற்ற இடம், உயர்ந்த இடம். வெறும் அவங்க வணக்கத்தை கொண்டு உயர்ந்தாங்க, இபாதத்தை கொண்டு உயர்ந்தார்கள் என்பதையெல்லாம் தாண்டி நபியின் கண்ணியத்தால் சஹாபிகள் உயர்ந்தார்கள். நபி அவங்க தூக்கி வைத்து பார்த்த பார்வையால் அல்லாஹ் அவர்களை மேலையான இடத்தில் கொண்டு நிறுத்தினார். சங்கை மிக்கவர்களே, நமது வாழ்க்கைக்கு ரசூல் ஒரு அழகிய திருப்பங்களை தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சொற்கள் நமக்கு முன்னால் வருகிற போதெல்லாம் அதை நாம் வாழ்க்கையில் எடுக்க முனைய வேண்டும். இதற்கெல்லாம் ரொம்ப அலட்சியம் இருக்கிறது. நபியின் மீது உள்ள கண்ணியம் ஏதோ வார்த்தையாக இருக்கிறதை தவிர அது பசுமையான நமது இதயத்திற்கு சொந்தமாகாமலும் இருக்கிறது. அல்லாஹ் இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி அமைப்பானாக. ரசூல் மீது ஒரு மிகப்பெரிய கண்ணியம் நமக்கு வர வேண்டும். அந்த கண்ணியம் வந்துச்சு வைக்கல, இந்த இடமெல்லாம் பத்தாது. இந்த மாதத்தில் நபியோடு, அவர்களின் வார்த்தைகளோடு, அவர்களின் வரலாற்றோடு நாம் நம்மை ஆக்குவதற்கு இந்த இடம் பத்தாது. இன்னும் பல 100 மைல்களில் மக்கள் இருக்கும் நிலை உண்டாகிவிடும். என்னுடைய உணர்வுகளுக்குள்ளே ரசூல் வர வேண்டும், என் பார்வைக்குள்ளே ரசூல் வர வேண்டும், என் பேச்சுக்குள்ளே முஹம்மது ரசூலுல்லாஹ் வர வேண்டும், என் கனவெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும்.
முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் மீது நாம் வைத்திருக்கிற மரியாதை என்பது அது வார்த்தைகளும் சொல்வதற்கும் உரியதாக மாத்திரம் இருக்கக்கூடாது. அது நமது வாழ்க்கையினுடைய வசந்த காலங்களாக அவைகள் அமைய வேண்டும் என்பதுதான் சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து முடிந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய இடத்தை இந்த உலகத்திலே அந்த பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருகிறார். சஅத் இப்னு முஆத். நான் ஒரு விஷயத்தை கேட்கிற போது பல நூறு வரலாறுகளை விளங்கிக்கணும். பெருமானாரை அந்த மக்கள் பார்த்த பார்வையில் ஒவ்வொரு சஹாபியும் எப்படி பார்க்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் அதை விட பெரிய முக்கியம். சஅத் இப்னு முஆத் வருகிறார். மதீனாவின் தலைவர்களில் ஒருவர். நம்ம சில நேரங்கள்ல பெருமானாரை பின்பற்றுகிறோம், நேசிக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட எல்லையில தான் நிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல நம்ம இமேஜ கூட விட்டு கொடுக்க தயார் இல்லை. என்னுடைய இமேஜை எல்லாம் தாண்டி இருக்கிறார்கள் நபிகள் நாயகம். சஅத் இப்னு முஆத் வந்தால் ஹாதிஹி அம்வாலுனா பைன யதை குல் மின்ஹா மாஷீன் தஅமின்ஹா மாஷீன். யா ரசூலல்லாஹ், நாங்கள் உலகத்திலே சேர்த்து வைத்த சொத்துக்கள் எல்லாம் தங்கள் காலடியில் கொண்டு போடுகிறோம். தேடி வைத்த வீடுகள், வெயில் மழை பாராது அலைந்து உழைத்த இடங்கள், சொத்துக்கள் எல்லாம் தங்கள் காலடிக்கு சமம். அவங்க இதயத்துல இடம் இல்லை, வீட்டுக்கு இடம் இல்லை, சொத்துக்களுக்கு இடம் இல்லை, உழைத்த உழைப்புக்கு இடம் இல்லை. உழைக்கிறார்கள். ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் உழைக்கிறோம். பெருமானார ஒருத்தர் முசாபா செய்கிறார். பெருமானார் அவர் கையை தூக்கி முத்தமிடுறாங்க. என்ன ஆச்சரியம்! ஒரு சராசரி மனிதனின் கரத்தை ரசூல் முத்தமிடுகிறார்களே என்று கேட்ட போது அந்த கை சுரசுரப்பாக இருக்கிறது. இது ஒரு உழைப்பாளியின் கரம், நான் நேசிக்கிறேன் என்றார். உழைப்பாளியின் கரம். அப்ப உழைப்பாளிகளை ரசூல் நேசிக்கிறாங்க. அந்த கையை முத்தமிடுறாங்க. நீ உழைக்கணுங்கிறாங்க. உழைப்பால் உயரு என்கிறார்கள். நாங்கள் உழைத்தோம், சம்பாதித்தோம். இதோ அம்மாலுனா பைன யதை, எங்க சொத்துக்கள் தங்கள் காலடியில் கொண்டு போடுகிறோம். ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். குல் மின்ஹா மாஷீன் தஅமின்ஹா மாஷீன். தாங்கள் எவ்வளவு வேணும் என்றாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், தாங்கள் வேண்டாம் என்றால் அதை போட்டு விடுங்கள். சொத்த காலடியில் போடுகிறோம், எவ்வளவு வேணுமோ எடுங்கள். பள்ளிவாசலுக்கு தாங்க, மதரசாவுக்கு தாங்க, தீனுடைய சேவைக்காக தாங்க, மார்க்க பணிக்காக, நபியினுடைய விழாவுக்காக நாம் கேட்டால் ஏதோ ஒரு லிமிட் கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. கொடுக்கல பல பேர் கொடுக்கிறது கூட முன் வர்றது இல்லை. நான் சொல்வேன், இது போன்ற பாக்கியமான நிகழ்வுகளுக்கு என் பொருளாதாரம் முழுக்க பயன்பெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நாம் முன்வந்து செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்கள் தேடி வைத்த சொத்துக்கள் எல்லாம் தாங்கள் காலடியில். இது தங்களுடைய காலடியில கிடக்க கூட அதுக்கு தகுதி இல்லை. நம்ம அதை தான் தூக்கி கல்புல சுமந்துட்டு இருக்கோம். இந்த சொத்துக்கள் எல்லாம் தங்கள் காலடியில், தாங்கள் எவ்வளவு வேணுமோ எடுத்துக் கொள்ளுங்கள், வேண்டாங்கிறது கீழே கிடக்கட்டும். அதல்ல வார்த்தை. அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. இன்னமா அகதுத அஹப்பு இலைய மிம்மா தரக்த யா ரசூலல்லாஹ். இதுல தாங்கள் எவ்வளவு எடுப்பீர்களோ அதுதான் எனக்கு பிரியமான சொத்து. தாங்கள் கீழே போடுவீர்களே அந்த சொத்து எனக்கு பிரியமில்லை என்றார். நம்ம என்ன நினைப்போம்? எடுங்க, மிச்சத்தை நம்ம கொண்டு போய்கிறோம். தாங்கள் எடுப்பதுதான் எனக்கு பாக்கியம். எதையெல்லாம் தாங்கள் எடுப்பீர்களோ அதுதான் எனக்கு பிரியம். இங்கே போட்டு செல்லும் சொத்தை நான் எடுக்க கூட பிரியம் இல்லை. ஏன்? தாங்களே எடுக்கல, நான் எதுக்கு எடுக்கணும்? அடுத்து சொல்றாங்க சஅத் இப்னு முஆத், நாங்கள் எப்படி தங்களை வைத்தோம் தெரியுமா? தங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கிறோம் தெரியுமா? தங்களுக்கு முன்னால் எங்கள் உயிரை அர்ப்பணிக்கிறோம் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், ஓடும் கடலில், உலக சரித்திரத்தில் தங்க எழுத்துக்களால் எழுதப்பட்ட வார்த்தை, ஓடும் கடலில், அலைவாயும் கடலில், ஆழ்கடலில் எங்களை நீங்கள் குதிக்க சொன்னால் அந்த கடல் அல்லவா, ஆழ்கடல் அல்லவா அலைவாய்கிறதே, அழித்து விடுமே, பார்க்க மாட்டோம். எங்களை குதிக்க சொன்னால் லஹலானா, நாங்கள் அதில் குதிக்க தயார் என்றார். எங்களை கடலிலே குதிக்க சொல்லுங்கள்.
நாங்கள் கடலிலும் குதிக்க தயார். எங்களுக்கு கடலின் ஆழம் கவலை இல்லை, அலைகள் கவலை இல்லை, அது அழித்து விடும் என்ற கவலை இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கிறது. தாங்கள் சொன்னீர்களே என்பதற்காக கட்டுப்பட்டோமே என்ற மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கே சஹாபிகள்? உலகத்தின் விலை மதிக்க முடியாத பாக்கியத்தை, விலை மதிக்க முடியாத தரத்தை அவர்கள் அடைந்தார்கள் என்றால் அகிலத்தின் அருள்கொடை சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பெருமக்கள் வைத்த மரியாதை, கட்டுப்பட்ட வீதம், தூக்கி சுமந்த இடம், அதுதான் அவர்களை உயர்த்தியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, மன் அதாஅனி தஹலல் ஜன்னah. முழுக்க எனக்கு ஒருவர் கட்டுப்பட்டு விடுவாரையானால் அவருக்கு கூலி என்ன தெரியுமா? அவர் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் போவார். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌபி செய்வாராக. ஓமன் ஆசானி, எனக்கு ஒருவர் மாறு செய்தால் ஃபக்கத் அபா, அவர் என்னை மறுத்த குற்றவாளி என்றார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை பாதுகாப்பானாக. எப்போதும் அன்னலாரின் மரியாதையை இதயத்தில் சுமக்க வைப்பானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் ரத்தம் அவன் இஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தால் புரிவானாக. ஹயாத் வரையிலும் ஆரோக்கியத்தை தருவானாக, மன நிம்மதியை தருவானாக, கவலையை போக்குவானாக, வறுமையை நீக்குவானாக, கஷ்டத்தை போக்குவானாக. இதயமெல்லாம் எப்போதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அச்சமில்லாத வாழ்க்கையை தருவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தால் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.